தனுசு ராசினர்களுக்கு 2025ஆம் ஆண்டு வீடு, நிலங்கள், வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், வாகனங்களை மாற்றி அமையக்கூடிய வாய்ப்புகள், இடப்பெயர்ச்சிகள். இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், சொந்த வீடை ரெனோவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறதுனால இடப்பெயர்ச்சிகள் உண்டு, மாற்றங்கள் உண்டு, வீடு மாற்றங்கள் உண்டு, நில இன்வெஸ்ட்மெண்ட் உண்டு. இதெல்லாம் யதார்த்தம். 2025 ஓவரால் நம்ம எதிர்பார்த்தோம்னா நமக்கு வெற்றி தரக்கூடிய வருடம்தான். பல நன்மையை உங்களுக்கு தருவார். அந்த உத்தரவாதம் என்னால் தர முடியும். நம்மளுடைய நியாயமாக செவ்வாய் இந்த வருஷம் ராஜா வரும்போது 5ங்கிறது புத்திர பாக்கியங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் பிரமாதமான ஒரு பலனை தரும். வீடு நிலங்கள் வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலத்தில் நம்ம தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண, செவ்வாய் தோறும் முருகபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. குரு பகவானை வியாழந்தோறும் வழிபாடு செய்வது இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறந்த பலனை உருவாக்கி தரும். வணக்கம் நேயர்களே, ஆதியந்தம் டிவி நேயர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 எவ்வாறாக நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பலன் தரும் அப்படிங்கிறத ஆர்வமாக எல்லாரும் எதிர்பார்க்கிறது ஒரு இயல்பான சம்பவம். அதாவது ஒரு வருடம் பிறக்கும் பொழுது அந்த வருடத்துடைய பலாபலன்கள் எப்படி அப்படிங்கிறத அனைத்து மக்களும் ஆவலாக எதிர்பார்க்குறோம். 2024 நிறைவு பெற்று 2025 என்று சொல்லக்கூடிய இந்த இலக்கமாகப்பட்டது. 2025 அப்படின்னா 2 + 2 + 5. இந்த 2 2 4 4 5 9 அப்படிங்கக்கூடிய செவ்வாய் எவ்வாறாக இவ்வருடம் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையப்பெறும், நாட்டு மக்களுக்கும் நாட்டை ஆளும் ராஜாக்களுக்கும் எவ்வாறாக ராஜ்யத்திற்கும் பலன் தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த 2024 அப்படின்னு சொன்னோம்னா 2 + 2 + 4 அப்படின்னா 8. 8 சனி பகவானுடைய இலக்கம். 2 2 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கம் 9 செவ்வாயுடைய இலக்கம். இந்த செவ்வாய் கிரகம் இந்த வருடம் 2025 புதிய வருடம் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறது. மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா 9 கிரகங்களுக்கும் ராஜகிரகம் சொல்லக்கூடிய பகவான் செவ்வாய். வேறு எதுக்கு ராஜகிரகம்னு சொல்கிறதில்ல. செவ்வாய் அவ்வளோ வலிமை பொருந்திய ஒரு அற்புதமான ஒரு கிரகம். ஆகவே பூமிக்கு நாயகன். நம்மளுடைய உடல், நம்மளுடைய நலனை அனைத்தும் செவ்வாயே நமக்கு எல்லா விதமான சுகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம். இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இந்த வருடம், இந்த வருடத்தின் ராஜாவாக, குறிப்பாக எந்த இலக்கமோ அந்த இலக்கத்துக்குரிய கிரகம் ராஜா என்று நாம் காலங்காலமாக அவருக்கு தான் அந்த பொறுப்புகள் என்ற அடிப்படையிலே 2025 அனைத்து மக்களுக்கும் எல்லா விதமான இகபர சுகங்களை பெற்று நோயின்றி வாழ, சகல செல்வங்களும் மன நிம்மதியும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டி இந்த 2025 மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமையப்பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அனைத்து மக்களும் இன்புற்று வலுவான ஒரு ராஜ்யமும் வலுவான ராஜாக்களும் அமையப்பெற வேண்டும், மாதம் மும்மாறி மழை பெய்ய வேண்டும் என்ற பழைய கணக்கின் அடிப்படையிலே நல்ல மழைகள் பெய்து நல்ல விதமான விவசாயங்கள் வளர்ச்சி அடைந்து விவசாயத்தில் வரக்கூடிய பயிர்கள் நல்ல விளைச்சலை கொடுத்து விவசாய பெருமக்களை அற்புதமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை தந்து நாட்டில் உள்ள ஒவ்வொரு துறையும், குறிப்பாக வியாபார அபரிமிதமான வளர்ச்சியை பெற்று இகம்பர சுகங்கள் பெற்று எல்லா விதமான நலன்களையும் பெற்று வாழ்க்கையில் நிம்மதி என்ற பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகளை அனைவரும் சந்திக்க வேண்டி, பணங்காசு எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், ஆனால் பணங்காசு மட்டுமே நிம்மதியை தருவதில்லை. அந்த நிம்மதி என்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தைக்கு அதற்குரிய பலனை எல்லா மக்களும் அனுபவிக்க வேண்டும், அனுபவிப்பீர்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு
அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் உமையூர் பாகவன் இறைவனுடைய பூரணமான அருளை நீங்கள்லாம் பெற வேண்டி இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு, ஹாப்பி நியூ இயர் சொல்லக்கூடிய ஆங்கில புத்தாண்டு மிக சிறந்த நிலையிலே உங்களுக்கெல்லாம் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து 12 ராசிகளுக்கும் எவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பதை பார்ப்போம். தனுசு ராசினர்களுக்கு 2025ஆம் ஆண்டு புதிய வருடம் எவ்வாறாக அமைன்னு பார்க்கலாமா? இப்போ தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் முதலாவது பாதம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி பகவான் குரு. இப்போ 6ல் இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கிற குரு 7ஆம் இடத்துல போவார் இந்த வருடம். அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் 3ஆம் வீட்டிலேருந்து 4ஆம் வீட்டுக்கு போவார் இந்த வருடம். இப்போ சனி பகவான் 4ஆம் வீட்டுக்கு போனால் அர்த்தாசிரம சனி, குரு பகவான் 6லேருந்து 7க்கு போனால் சுகமான ஒரு பலனை. ஆனால் 2025 அப்படிங்கிறது அதிபதி, 2025க்கு அதிபதி பகவான் செவ்வாய். தனுசு ராசிக்கு செவ்வாய்ங்கிறது 5-12க்கு வேண்டியவர். 5ங்கிறது உங்களுக்கு அறிவாற்றல், பூர்வ புண்ணியம், உங்களுடைய பசங்க, இதனால் வரக்கூடிய லாபங்கள், நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் மிகுதி, ஆற்றலை அதிகப்படுத்துவது, வேலையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பது, இந்த வேலையினால் இருக்கக்கூடிய வருமானங்களை அதிகப்படுத்துவது, வேலையின் பளு அதிகமாகிறது, வேலைக்கான காரணங்களை நாம் தேடுவது, இதெல்லாம் இந்த யதார்த்தமாக நடக்கும். அப்போ வேலைக்கான காரணங்கள்னால் என்ன? இந்த வேலையை எப்படி நம்ம குறைச்சிக்கணும், இந்த வேலையை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணுங்கிற மாதிரியான ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். என்ன காரணம்? அர்த்தாஷ்டம சனி. சரிங்களா? இந்த அர்த்தாஷ்டம சனின்னா என்ன? ஒர்க்லோட அதிகப்படுத்துறது. விவகாரங்களாக ஏப்ரல் மாதம் முடிய இருக்கக்கூடிய ராசிநாதன் அவர் சுக்கிரன் வீட்டில் இருக்கும்போது சுக்கிரன் பொருளாதாரத்துக்கு அதிபதி. அப்போ பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள், அதற்கான வாத விவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள். அவர் 7ஆம் வீட்டில் வந்தால் சுகங்களை பெறக்கூடியது, திருமணம் சார்ந்த உறவுகள், திருமணம் சார்ந்த மகிழ்ச்சிகள், அதை சார்ந்த குழந்தை பேர்கள், இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கும். அப்போ குருவும் சனியும் மாறுற பேர் ராகு கேதுகள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, 3ஆம் இடத்துக்கு ராகு பகவான் உங்களுக்கு ஆற்றலை அதிகமாக அள்ளி கொடுக்க போகிறார், கும்பத்தில் வர்றவர். அதே மாதிரி 9ஆம் வீட்டில் வரக்கூடிய கேது பகவான், தனுசு ராசிக்கு 9ங்கிறது சிம்மம், சிம்மத்தில் வரக்கூடிய கேது பகவான் நிறைய சாதனைகள் பண்ணக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் பாக்கியம், பெற்றோர்களுக்கான அனுகூலத்தை கொடுக்கும். 9ஆம் இடங்கிறது பெற்றோர் ஸ்தானம், குறிப்பாக தந்தையை குறிக்கக்கூடிய இடம். அவருக்கு வேண்டிய அனுகூலத்தை பெறக்கூடியது, வாய்ப்புகள் உறுதியாக வரும். இப்போ இதெல்லாம் நமக்கு தனுசு ராசிக்கு அமையணும் இல்லையா? அப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள், அந்த முடிவு நமக்கு வெற்றிகரமாக அமையுமா? எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமான பலனை தரும், தாராளமாக தரும், மாற்றமே இல்லை. இதனால் நிறைய அன்பர்கள் வீடு, நிலங்கள், வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், வாகனங்களை மாற்றி அமையக்கூடிய வாய்ப்புகள், இடப்பெயர்ச்சிகள். இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், சொந்த வீடை ரெனோவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சின்ன விரயத்தை கொடுக்கணும். அதே மாதிரி செவ்வாய் பகவான் பூமி நாயகன், அவரே இந்த வருடம் அதிபதியாக வர்றதுனால அதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவார். செவ்வாய்க்கு 2 விதமான ஆதிபத்தி இந்த வருடத்தை பொறுத்தவரை முதல் 3.5 மாதத்துக்கு வருது. ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா குரோதி ஆண்டுக்கும் செவ்வாய் தான் ராஜா. செவ்வாய் ராஜாவாக இருக்கிறதுனால எல்லா விதமான சௌக்கியங்கள் இருக்குன்னு நான் குரோதி வருடத்தில் சொல்லியிருந்தேன். அதாவது கடந்த ஏப்ரல் மாதத்தில் சொல்லியிருந்தேன். குரோதம்னா விரோதம்னு சொன்னாங்க, அது இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்ற மாதிரி பல ஊடகங்களில் வந்தது. அதனால் நான் அதெல்லாம் சொல்லலை. எனக்கு செவ்வாய் எப்போதுமே, செவ்வாய் மேலே இருக்கிற அபரிவிதமான எதிர்பார்ப்புகள், நம்பிக்கைகள், நான் காலங்காலமாக நான் அந்த ஜோதிடத்துறையில் இருக்கிறதுனால செவ்வாய் எப்போதுமே ஒரு ராஜகிரகம், ஒரு ஆற்றல் மிகுதியான கிரகம். 9 கிரகங்களுமே சமபலம் பெற்றவர்கள். யாரையும் உயர்த்தி தாழ்த்தி பேசுகிறது ஒரு ஜோதிடருடைய வேலையை இருக்கக்கூடாது. ஆனாலும் கூட நான் அதை தெளிவாக சொன்னேன். இவர் செவ்வாய் ஆற்றல் மிகுதியான கிரகம், அதனால் ஆற்றலில் நமக்கு பூமியில் பல நன்மைகளை செய்வார். இதுவரையிலே இந்த 9 மாதம் போயிருக்கிறதுல எந்த விதமான இன்னும் உலகளாவில் தரலவர். அன்றாட சின்ன சின்ன நடக்கக்கூடிய சின்ன விபத்துகள், சின்ன விதமான யுகம் தோன்றிய காலத்திலேருந்து இருக்குது. அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய ஆற்றல், ஒரு பெரிய இதை எடுத்துக்க முடியாது. ஆக செவ்வாய் நல்ல பலனை கண்டிப்பாக உறுதியாக தனுசு ராசிக்கு தர்றாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று. அதுக்காக சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா முன்னாடி நடந்த சொன்னால் தான் நீங்கள் போய் அந்த வீடியோலாம் எடுத்து பார்ப்பீங்க. அந்த வீடியோ பார்த்தா தான் என்னுடைய ரியல் உங்களுக்கு புரியும். அங்கிறதுனால சொல்கிறேன். ஆக இந்த வருடத்தை பொறுத்தவரை 2025ஆம் ஆண்டுங்கிறது எப்படி இருக்குங்கிறது என்ன நீங்கள் நம்புறதுக்கு என்னுடைய
சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லாமல் இணையவர்களும் பார்ப்பீர்கள் அல்லவா? ஆகவே அந்த போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பேன். அதெல்லாம் எல்லாமே இருக்கும். இது கடந்த காலங்களில் எல்லா வீடியோ பார்த்தாலே தெளிவாக இருக்கும். அதனால் இந்த வருடத்தை பொறுத்தவரை அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறதுனால இடப்பெயர்ச்சிகள் உண்டு, மாற்றங்கள் உண்டு, வீடு மாற்றங்கள் உண்டு, நில இன்வெஸ்ட்மெண்ட் உண்டு. இதெல்லாம் யதார்த்தம். 2025 ஓவரால் நம்ம எதிர்பார்த்தோம்னா நமக்கு வெற்றி தரக்கூடிய வருடம் தான். 2வது முறையாக சொல்கிறேன், வெற்றி தரக்கூடிய வருடம், மாற்றமே இல்லை. பல நன்மையை உங்களுக்கு தருவார். அந்த உத்தரவாதம் என்னால் தர முடியும். ஏன்னா நிறைய நல்ல கிரகங்கள்லாம் உங்களுக்கு பல நன்மைகள் செய்கிறதுக்கு காத்துட்ரு. பொதுவாக தனுசுனாலே ஆற்றல்னு அர்த்தம். அதைத்தான் ராமபெருமானுக்கு அந்த வில்லை கொடுத்ததே தனுசு தான். அந்த தனுசு அப்படின்னாலே வில். அவர் தனியாகவே இருக்க முடியாது. அவர் அதோடு இருந்தால் தான் அவருக்கு. ஆக எல்லா விதமான பராக்கிரமங்களை இந்த வயது நிறைய பேசலாம். அந்த பதிவுகளில் பேசினா உங்களுக்கு மணிக்கணக்காக பேச வேண்டியிருக்கும். ஷார்ட்டாக சொல்லும்போது தனுசு அப்படின்னாலே அந்த இடத்துல எல்லாரும் சாப தனுசுன்னு சொல்லும். எந்த கிரகங்கள் போனாலும் தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். சாப்திகமான முறையில் அங்கே தனுசுக்கு வந்தோன்னே எல்லாரும் அமைதி ஆகிடுவாங்க. எந்த கிரகமாக இருந்தாலும் அவங்களுடைய ஒரிஜினாலிட்டியை மாறி அவங்க எல்லாம் சுகந்தத்தை கொடுக்கக்கூடிய, சுகத்தை கொடுக்கக்கூடிய, நன்மையை தரக்கூடிய, நல்ல மனசை கொடுக்கக்கூடிய அந்த கிரகங்களே மாறும் பொழுது அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எவ்வளவு நன்மையை தரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் இந்த விளக்கம் கொடுக்குறேன். ஆகையினால் ரொம்ப ரொம்ப கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நிறைவு, அதற்கு வேண்டிய அங்கீகாரங்கள், அதற்கு வேண்டிய விழுக்காடுகள்லாம் வாங்கி அதுக்கான பேருபுகழ் அந்தஸ்தை அடையணும். கல்வி நிலையில் இருக்கிறவங்க அதை தாண்டி வரக்கூடிய அவங்களுக்கு எல்லா விதமான அச்சீவ்மெண்ட்ஸ், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த கல்லூரி, அந்த பள்ளி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் 2025ஆம் ஆண்டு சிறப்பாக இருக்கும். அதை தாண்டி அந்த பருவத்தை தாண்டக்கூடியவர்களுக்கு திருமண வைபவங்கள், திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். 7ஆம் வீட்டில் குரு பகவான் வராரு. அதனால் திருமணங்கள் உறுதியாக நடக்கும். திருமணம் நடந்தவர்களுக்கு புத்திரப்பேறு அப்படி சொல்லக்கூடிய மகப்பேறுவங்களும் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா 7ஆம் இடங்கிறது ஏப்ரல் மாதத்துலேருந்து அவர் போகிறார் மிதுனத்துக்கு. ரொம்ப சிறப்பான ஒரு பலனை. அதுவும் இல்லாமல் எடுக்க வேண்டிய தைரியமான பல முடிவுகளை 3ஆம் வீடு 9ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது மிதுனத்திலிருந்து ஒரு 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்ப்பார். உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அதே மாதிரி 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய நியாயமாக செவ்வாய் இந்த வருஷம் ராஜா வரும்போது 5ங்கிறது புத்திர பாக்கியங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் பிரமாதமான ஒரு பலனை தரும். ஆக எல்லா பருவத்தை எட்டக்கூடிய, எல்லா வயதை எட்டக்கூடிய சொன்ன பிறகு வயோதிக பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய பெற்றோர்கள், குறிப்பாக அவர் பெற்ற குழந்தைகள்னால அந்த பெற்றோர்கள் கவனிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த மாதிரியான தனுசு ராசி என்பவர்கள் அவருடைய மூதாதையர்களை, குறிப்பாக பெற்றோர்களை, தாய் தந்தையர்களை நல்ல விதமான அணுகி அவங்களுக்கு வேண்டிய நல்ல விதமான செயல்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு நிலங்கள் வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலத்தில் நம்ம தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண, ஏன்னா கேது பாக்கியஸ்தானத்தில் பிரமாதமான நிலையில் இருக்கிறதும், ராகு 3ல் இருக்கிறதையும் பல நல்ல நற்காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசிக்கு 2025 அமையுது. வேறு என்ன சார் வேணும்? வருஷம் பிறந்தாச்சு. வருஷம் பிறந்த பிறகு நம்ம இந்த நியூ இயரை கொண்டாடியாச்சு. 2025 நல்லா இருக்குன்னு ஜோசியர் சொல்லியாச்சு. போதுமே, மகிழ்ச்சி தானே. நாளுக்கு நாள் கிரகங்கள் மாறதான் செய்யும். நாளுக்கு நாள் ஒரு பலன்கள் கூட தான் செய்ய. நீ கூட்டுறமோ கூடி குறைக்குதோ இல்லை கூட்டுறது எல்லாமே என்ன வேணும்? ஒன்று கூட்டுறதாக இருந்தாலும் கிரகங்கள் தான், குறைக்கிறதா இருந்தாலும் கிரகங்கள் தான். அதை சொல்கிறது ஜோசியர் வேலை. ஆக இந்த வருடம் முழுவதும் பிரகாசமான வருடமாக அமையும் பெறுகிறது. அது இல்லாமல் பொதுவாக தனுசு ராசிக்கு செவ்வாய் எப்போதுமே நல்லதே பண்ணுவார். இப்போ எந்த ராசிக்கு பண்ண மாட்டான்னு கேட்கக்கூடாது. இந்த ராசிக்கு அவர் ஏற்கனவே அவருக்கு வாங்கி வந்த வரம், அவர் 5-12க்கு வேண்டியவராக போயிடுறாரு. இந்த வருடத்தின் ராஜாவாக, அதிபதியாக 2025க்கு 2+2+5 அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வராரு. அமோகமான பலனை தருவார். நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல விதமான மகான்களை சந்திக்கக்கூடிய, நிறைய க்ஷேத்திராலயங்கள் போகக்கூடிய, பலவிதமான நல்ல புண்ணிய கிருதிகள்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் உண்டு. போகலாமே, தப்பில்லை. ஏன்னா சிலதெல்லாம் தர்மத்துக்குன்னு நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். தர்ம காரியங்களுக்குன்னு சில விதமான நம்ம நன்கொடைகள் தர வேண்டிய அவசியம் இருக்கும். அன்னதானத்துக்கு நன்கொடை தரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கலாம். இதெல்லாம் இந்த வருடத்துக்கான ஒரு பூரணமான ஒரு பலனையும், எல்லா விதமான நன்மைகளை பெற வேண்டி சகல விதமான சுகங்களை நீங்கள் அடைய வேண்டும். அருகாமையில் உள்ள பொதுவாக நான் ஒன்று சொல்லுவேன், குரு பகவான் வழிபாடு என்பது வியாழக்கிழமை தோறும் நடக்கணும். நடந்தால் நல்லது. என்ன காரணம்? தனுசு ராசிக்கு அதிபதி பகவான் குரு.
இப்போதைக்கு 7.5 சனிலாம் நிவர்த்தி ஆயாச்சு. அர்த்தாஷ்டம சனின்னு மட்டும்தான் இருக்குது. அது ஒரு பெரிய பாதகத்தை தராது. சனிக்கிழமையில் கோயிலுக்கு போகணுமா அப்படிங்கிற கேள்வியில் போகிறதுனால தப்பு இல்லை, போகணுன்ற கட்டாயம் இல்லை. இப்போ யாருக்கு போகணும் அப்படின்னா, கண்டிப்பாக செவ்வாய் குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மங்களன் அப்படி என்றால் பகவான் செவ்வாய், இந்த வருடத்தின் அதிபதி. செவ்வாய்க்கிழமையில் வழிபாடுகள் நடத்துவது ரொம்ப விசேஷம். அது என்றைக்கு வேணும்? செவ்வாய்க்கிழமையிலேயே வேணும். குரு பகவானை வியாழந்தோறும் வழிபடுவது சிறந்த ஒரு பலனை தரும். ஏன்னா 6ஆம் இடத்துல ஏப்ரல் முடிய இருக்கார். அப்போ மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு 7ஆம் வீட்டில் வந்துடுவார். இப்போ குருவோடைய பலன் உங்களுக்கு குரு பலன் வரணும் இல்லையா? குரு பலன்னா திருமணத்தை மட்டும் இல்லை, குரு பலன்னா குரு எல்லாத்துக்கும் பலன்தான். அதனால் அந்த குருவும் செவ்வாயும் குருமங்கள யோகமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால செவ்வாய் தோறும் முருகபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. குரு பகவானை வியாழந்தோறும் வழிபாடு செய்வது இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறந்த பலனை, நல்ல தைரியத்தை, நற்பலனை, பல சிந்தனைகளை, பராக்கிரமங்களை உருவாக்கும். உங்களுக்கு அனுகிரகமாக அது அமையும் சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி எல்லா இகபர சுகங்களை பெறுவீர்கள், பெற வேண்டுகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு நாம் வருடம் இந்த வருட பிறப்பன்று, அது தமிழ் வருடமாக இருந்தாலும் ஆங்கில வருடமாக இருந்தாலும் ஒரு விசேஷ பூஜைகள் செய்வது வழக்கம். வருடம் பண்ணக்கூடிய இந்த வருட 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் சிறப்பு பூஜை என்பது வழக்கமாக செய்வது வழக்கம். இது தொடர்ந்து 48 நாட்கள் தொடர்ந்து செய்வது வழக்கம். அந்த அடிப்படையிலே இந்த வருடமும் செய்யக்கூடிய ஒரு சூழலை நமது ஆதியந்தம் டிவி நேயர்களுக்காக ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த பூஜையில் பங்கு கொள்ளக்கூடிய அன்பர்கள் அவரவர்கள் நட்சத்திரம் ராசியை எங்களிடம் தெரிவித்து அதற்குரிய சங்கல்ப பூஜைகள் செய்து கொண்டால் இந்த 2025ஆம் ஆண்டு நிறைவாக எல்லாவிதமான சுகங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை அமையும் என்பது நான் தெரிந்து கொண்ட ஜோதிட சாஸ்திரம். திரும்ப சொல்கிறேன், 27 நட்சத்திரங்களுக்கும் ஒரு மண்டல பூஜைகள் செய்யறாக உள்ளோம். அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வ செழிப்புகள், மன நிம்மதிகள், அமைதிகள், குடும்ப சூழ்நிலைகள், உறவுகள் அதத்தனைக்கு சேர்ந்த அந்த பூஜைகள். அதற்கு பிறகு பூஜை நிறைவு பெற்ற பிறகு அவரவர்களுக்கான அந்த எந்திர வழிபாடுகள் சொல்லக்கூடிய ஒரு எந்திரம்ங்கிறது என்னென்னா தனம்னா செல்வம் வரணும், பெருகணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய பூஜை. தேவை உள்ளவர்கள் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த பூஜையின் முழு விவரங்களை தெரிந்து கொண்டு பூஜையில் பங்கு கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள், கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.